பார்க்கணுன்ட்டு வந்துட்டு எங்கே போயின்னுக்கிற பார்க்காத இங்கே வா அப்படின்னாரு. ஒரு சத்தம் கேட்டோன்னு யார் நம்மளை சொல்கிறாங்க அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஐயா என்ன சொல்லுவாங்க சமாதியிலேருந்து. அப்போது அந்த விபூதியில் எனக்கு தெரிஞ்சு நான் உணர்ந்ததை சொல்கிறேன். நிறைய மகிமை நடக்குது அந்த 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 விபூதினால. ஜீவ சமாதியில் இருக்கிற அந்த விபூதி வந்து பயங்கரமான ஸ்பெஷல். அது ஒரு வருஷமும் குரு பூஜை அன்னைக்கு தான் அது கிடைக்கும். அதை எல்லாருக்கும் வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு கவரில் போட்டு கொடுப்போம். அது கிடைக்கவே ஒரு பிராப்தம் வேணுங்க. அந்த விபூதி கிடைக்கிறதுக்கே உண்மையிலே ஒரு பிராப்தம் வேணும். இன்று நாம் காண இருப்பது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே சித்தரின் ஜீவ சமாதியிலிருந்து வெளியே எடுக்கப்படும் அதிசக்தி வாய்ந்த விபூதியை பற்றிதான். இந்த சக்தி வாய்ந்த விபூதி வருடத்தில் எப்போது கொடுக்கிறார்கள் என்பதையும், விபூதியை பயன்படுத்தி சிகரம் தொட்ட சினிமா பிரபலங்களின் நேரடி அனுபவங்களையும் இந்த காணொளியில் இணைத்துள்ளோம். நிகழ்ச்சி முழுவதையும் பொறுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். பலரும் நினைத்து கொண்டிருப்பது சினிமா பிரபலங்கள் என்றால் பீட்சா, பர்கர், பீச், மால், ஏசி கார், ஃப்ளைட் போன்ற சொகுசான வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று. ஆனால் சினிமாவிலும் சித்தர்களை வணங்கி சிகரம் தொட்ட பிரபலங்களும் உண்டு. அந்த வகையில் இப்போது காண இருக்கும் தொகுப்பிலும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக பேட்டி எடுக்கும் போதுதான் எங்களுக்கே தெரிந்தது. காரணம், MS பாஸ்கர் ஐயாவும் மற்றும் நடன இயக்குனர் தினேஷ் மாஸ்டருடன் கலந்து உரையாடல் செய்த பொழுது பல மணி நேரம் ஆன்மீகத்தை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார்கள். சாதாரண மக்களை விட ஒரு படி ஆன்மீகத்தில் மேலே உள்ளார்கள் என்று பேசும் பொழுது தெரிந்து கொண்டோம். முதலில் ஜீவ சமாதியில் அமர்ந்து அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கும் சித்தர் யார், அவர் செய்த சித்து விளையாட்டுகள் என்னென்ன, முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் மரணத்தை எவ்வாறு கணித்து கூறினார் என்பதையும், இறுதியாக தன்னுடைய சமாதியை எப்படி அவர் தீர்மானித்து சமாதி அடைந்தார் என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் காண இருக்கின்றீர்கள். ஜீவ சமாதியில் அமர்ந்து அருளாசி வழங்கிக் கொண்டிருப்பவர் ஸ்ரீலஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபா. இவர் யார், எங்கு பிறந்தார், இவரின் பூர்வீகம் என்ன, இவரது பெற்றோர் யார், சென்னைக்கு எப்போது வந்தார், எங்கிருந்து வந்தார் என்று யாருக்கும் தெரியாதாம். ஆனால் காகபுஜண்டர் ஓலைச்சுவடி குறிப்பில் இவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உள்ளதாக சொல்லப்படுகின்றது. சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இவர் பிறந்திருக்கலாம் என்று பக்தர்களால் நம்பப்படுகின்றது. அதே சமயத்தில் சென்னை துறைமுகத்தில் தினக்கூலியாக மூட்டை தூக்கும் வேலை செய்து வந்ததாகவும் ஒரு குறிப்பு உள்ளது. சென்னையில் உள்ள பாரிஸில் சுமார் 40 ஆண்டு காலம் வாழ்ந்ததாக சொல்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் தான் செய்திருந்த மூட்டை தூக்கும் வேலையும் விட்டுவிட்டு அதற்கான ஊதியத்தையும் வாங்காமல் பாரிமுனை, மண்ணடி, முத்தையால்பேட்டை, பிராட்வே போன்ற இடங்களில் சுற்றித் திரிந்துள்ளார். நீண்ட தாடி, மெலிந்த கருப்பான உடம்பு, ஜடாமுடி என்ற கோலத்தில் மக்கள் இவரை பார்க்கும்போது பிச்சைக்காரர் என்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் தவறாக நினைத்துள்ளார்கள். ஏதேனும் அதிசயம் நிகழ்த்தினால் மட்டுமே சாதாரண மக்களாகிய நாம் அவர்களை சித்தர் என்று வணங்க ஆரம்பிப்போம். அவ்வாறாக ஒரு செயல் நடந்துள்ளது. அது என்னவென்றால், ஆங்காங்கே உலாவிக் கொண்டிருந்த அவர் இறுதியாக லிங்கிச்செட்டி தெருவுக்குள் ஒரு இடத்தில் அமர்ந்துள்ளார். இடுப்பில் பெரிய மூட்டை கட்டிக்கொண்டு இழுத்துச் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். வானத்தை பார்த்து ஏதோ பரிபாஷையில் சைகை செய்து சிரித்துக்கொண்டே இருப்பாராம். சூரியனை பல மணி நேரம் உற்று நோக்கி வெறும் கண்களால் பார்த்தவாறு அமர்ந்திருப்பாராம். சித்தருக்கு மனதில் பட்டால் மட்டுமே யாரிடமாவது டீ அல்லது பீடி கேட்பாராம். அப்படி வாங்கி கொடுத்தவர்கள் சாதாரண மக்களாக இருந்து மிகுந்த செல்வந்தராக மாறியுள்ளார்கள். அதன் பின்னர் ஒவ்வொருவரும் டீ வாங்கி கொடுத்துள்ளார்கள். ஆனால் அவர் அனைவரிடமும் வாங்குவதில்லை. அருள்வெளி சித்தர் பாபா என்ற பெயர் இவருக்கு எப்படி வந்தது என்றால், யாரை பார்த்தாலும் பரிபாஷை மூலமாக பாபா வா வா என்று அழைப்பாராம்.
இதுவே காலப்போக்கில் சித்தர் பாபா என்று பெயர் வந்துள்ளது. வெயிலோ அல்லது மழையோ என்று பாராமல் வெட்ட வெளியில் அமர்ந்திருப்பாராம். மழை பெய்தால் கூட இவர் மீது ஒரு துளி கூட விழாதாம். இதனாலேயே மக்கள் இவருக்கு அருள்வெளி சித்தர் பாபா என்று பெயர் வைத்து வணங்க ஆரம்பித்துள்ளார்கள். இவரை சந்திக்க வரும் பக்தர்களை சில கிலோமீட்டர் தொலைவிலேயே யார் வருகிறார்கள், அவர்கள் வரும் வாகனத்தின் எண் என்ன, எதற்காக வருகிறார்கள் என்பதை பரிபாஷையாக கூறிக்கொண்டிருப்பாராம். பிறகுதான் சம்பந்தப்பட்ட நபர்கள் சித்தரிடம் வந்து ஆசிர்வாதம் வாங்கும் பொழுதுதான் சம்பந்தப்பட்டவர்களை பற்றிதான் சித்தர் சூட்சுமமாகவும் பரிபாஷையாகவும் பேசிக் கொண்டிருந்தார் என்பது அருகில் இருப்பவர்களுக்கு பிறகுதான் புரியுமாம். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் மரணத்தை கூட முன்கூட்டியே கணித்து சொன்னாராம். எப்படி என்றால், எம்ஜிஆர் இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னரே ஆங்காங்கே முதலமைச்சர் இன்று உரையாற்றுகிறார் என்று போஸ்டர்களை ஒட்டியுள்ளார்கள். லிங்கிச்செட்டி தெருவில் அமர்ந்திருந்த பொழுது சித்தர் அவர்கள் எழுந்து சென்று போஸ்டரை கிழித்து, எல்லாம் முடிந்துவிட்டது, இனி இது எதற்கு என்று போஸ்டர்களை கிழித்து கசக்கி போட்டாராம். அருகில் இருப்பவர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லையா. பிறகுதான் புரிந்தது, அன்று இரவே எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விட்டார் என்று. எம்ஜிஆரின் மரணத்தை முன்கூட்டியே சொல்லிய மகான் என்று அப்போது வெளியாகிய நாளேடுகளில் தலைப்புச் செய்தியாக வந்துள்ளது. தனது இறப்பை கூட முன்கூட்டியே சூட்சுமமாக தெரிவித்துள்ளார். எப்படி என்றால், முடி திருத்தும் நபர் ஒருவரை வரவழைத்து தலைமுடி மீசை அனைத்தையும் எடுக்க சொல்லியுள்ளார். எடுத்து முடித்ததும் அந்த முடியை ஒரு பைக்குள் போட்டு கொளுத்துவிட்டு, அப்பாடா, நான் வந்த வேலை முடிந்து விட்டது என்று சொல்லியுள்ளார். அதேபோல் அடிக்கடி மேகம் நீர், ஒற்றை பனைமரத்து மேடு, ஸ்ரீபெரும்புதூர் வடமங்கலம் கூற்றோடு என சொல்லிக்கொண்டே இருந்தாரா. அப்போது யாருக்கும் புரியவில்லையாம். சமாதி ஆவதற்கு 16 நாட்களுக்கு முன்பே இன்னும் 400 மணி நேரம்தான் இருக்கிறது என்று சூட்சுமமாக சொல்லியுள்ளார். அதுவும் மக்களுக்கு விளங்கவில்லை. பன்னீர்தாஸுக்கு போன் போடுங்கடா என்று கூறினாராம். யார் அந்த பன்னீர்தாஸ் என்று மக்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லையாம். அதே நேரத்தில் மாசி 30 வாங்கடா என்று சொல்லி அனுப்பியிருந்துள்ளார். பிறகுதான் மக்களுக்கு புரிந்தது யார் அந்த பன்னீர்தாஸ் என்று. பிஜேபி கோல்டன் பீச் நிர்வாகிகளில் ஒருவர் பெயர் பன்னீர்தாஸ் ஆகும். அவரைத்தான் சூட்சுமமாக அழைத்துள்ளார். காரணம், தற்போது சமாதியாக இருக்கும் இடமும் பிஜேபி சகோதரர்களின் இடமாகும். சித்தர் சமாதி அடைந்தவுடன் அந்த இடத்தை முழுவதுமாக அவர் சித்தருக்கு கொடுத்து விட்டார். இதைத்தான் சூட்சுமமாக பன்னீர்தாஸை வரச் சொல் என்று கூறியிருந்துள்ளார். அருள்வெளி சித்தர் பாபா சொன்னது போலவே மாசி 30ஆம் தேதி, அதாவது 13/3/1988 அன்று பூராட நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்துள்ளார். பிஜேபி சகோதரர்கள் கொடுத்த இடத்தை சமாதி செய்வதற்காக சுத்தம் செய்த பொழுது ஒற்றை பனைமரத்து கீழே அடர்ந்த செடிக்குள் சிவலிங்கம் ஒன்று இருந்துள்ளது. அதையே ஜீவசமாதிக்கு எதிரே அமைத்துள்ளார்கள். இன்றும் லிங்கிச்செட்டி தெருவில் சித்தர் அமர்ந்திருந்த இடத்தில் கோவில் கட்டி பக்தர்கள் வணங்கி வருகிறார்கள். அதே நேரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் அருகில் உள்ள வடமங்கலம் என்னும் இடத்தில் சித்தருடைய ஜீவ சமாதியை அமைத்து அங்கேயும் ஏராளமான பக்தர்கள் வணங்கி வருகிறார்கள். இவருடைய ஜீவ சமாதிக்கு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று பாகுபாடு இல்லை. அதேபோல் ஜாதி, மதம், இனம் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பினரும் கோவிலுக்கு வந்து செல்கிறார்கள். குறிப்பாக சினிமா பிரபலங்கள் அடிக்கடி வந்து செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். ஸ்ரீலஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபா சமாதி அடைந்து 38 ஆண்டுகள் ஆகின்றது. கோவில் நிர்வாகியான டாக்டர் வி சதாசிவம் ஐயா தலைமையில்தான் ஒவ்வொரு வருடமும் குரு பூஜை நடைபெறுகின்றது. இந்த வருடமும் 13/2/2026 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. அந்த குரு பூஜையில்தான் சித்தர் சமாதி மேலிருக்கும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் வெளியே எடுக்கப்படும் சக்தி வாய்ந்த விபூதியை மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்கள். இந்த விபூதி கிடைப்பதற்கு
பூர்வ ஜன்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று இங்கு வந்திருந்த பக்தர்கள் வாயிலாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். தேசிய விருது பெற்ற நடிகர் திரு MS பாஸ்கர் அவர்களும் சித்தரை நேரடியாக பார்த்து பேசிய அனுபவத்தை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். அது என்னவென்றால், எல்லாருக்கும் வணக்கம். சிவாய நம. நான் உங்க MS பாஸ்கர். ஆன்மீகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறைவனை வணங்காதவர்களை பற்றி நாம் எதுவும் சொல்ல வேண்டாம், அது அவங்க விருப்பம். எனக்கு சித்தர்கள் மிகவும் பிடித்தவர்கள். அந்த காலத்தில் இருந்து சொல்றேன்னா, வடக்கு பொய்கை நல்லூர் அங்கே போயிருக்கேன். குரக்க சித்தர் சமாதி. இந்த மாதிரி பல சித்தர்களை என்னுடைய வாழ்க்கையில தரிசிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் பழனிக்கு ஷூட்டிங் போயிருக்கும் பொழுது அங்கே சித்தர் இருந்தார். எங்கள் ஹோட்டல், நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு கீழே ஏற்றினார். அப்புறம் கணக்கம்பட்டி சித்தர். இந்த மாதிரி நிறைய சித்தர்களை நான் தரிசிச்சிருக்கேன். திருவண்ணாமலைக்கு போய் அங்கே விசிறி சுவாமிகள் அவரை பார்த்துருக்கேன். அப்புறமா விபூதி சித்தரை பார்த்துருக்கேன். இன்னும் பெயர் தெரியாத, உலகத்திற்கு அறிமுகமாகாத பல சித்தர்களை நான் அந்த கிரிவலம் வரும்பொழுது பார்த்துருக்கேன். அவங்களாம் யார் அப்படிங்கிறத உணரக்கூடிய அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. அவர்கள் பேசுவது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஞானம் இல்லை. அது மாதிரி நான் அப்போ டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கும் பொழுது தயாளன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நான் இந்த அளவுக்கு சித்தர்கள் கிட்ட ஈடுபாடா இருக்கிறத பார்த்துட்டு லிங்கிச்செட்டி தெருவுக்கு போ, அங்க ஒரு சித்தர் இருக்காருன்னாரு. நான் அங்க போய் யாரை பார்க்கணும், யார்கிட்ட கேட்கணும், நீ யாரையும் பார்க்க வேணாம், யார்ட்டையும் கேட்க வேணாம், நீ போ, அவரே உன்னை பார்ப்பாருன்னாரு. என்னது அப்படின்ட்டு, அப்பெல்லாம் ஒரு பெரிய ஒரு வருமானம் இல்லை கையில், பஸ்ஸு தான். இல்லைன்னா எப்படியாவது யார்கிட்டையாவது கேட்டுக்கிட்டு அவங்க பைக்கில் ஏறி போகிறாங்களான்னு கேட்டுக்கிட்டு அப்படி போகிறது, இல்லைன்னா நடந்தே போயிடுறது. அப்போது எனக்கு என்ன ஒரு 27, 28 வயசு இருக்கும். அப்போல்லாம் நல்ல ஒரு இந்த அளவுக்கு டிராஃபிக்கும் இல்லை. அப்படியே நடந்து போகிறது, எதை பற்றியும் ஒரு சிந்தனை இல்லாமல். எதிர்காலம் என்ன நமக்கு, அதெல்லாம் எனக்கு மேரேஜும் ஆகலை. நான் அப்படியே சரின்ட்டு ஒரு நாள் லிங்கிச்செட்டி தெருவுக்கு போகிறேன். 83, 84 அந்த பீரியடு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நான் போகிறேன். லிங்கிச்செட்டி தெருவில் அப்படியே தேடிக்கிட்டே எங்கே இருப்பார் சித்தர், பெரிய காவி உடை, அப்புறம் ஒரு பெரிய ஆசிரமம், அந்த மாதிரி ஒரு சத்தங்கள், அவரை பற்றி பாடக்கூடிய பாடல்கள், இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கும், நம்ம ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் போய்கிட்டே இருக்கேன். போய் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்க்கணுன்ட்டு எங்கே போயின்னுக்கிற, பார்க்காத, இங்கே வா அப்படின்னாரு. ஒரு சத்தம் கேட்டோன்னு யார் நம்மளை சொல்கிறாங்க அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஐயா அங்கே ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்காங்க. எனக்கு முதல்லையே இங்கேருந்து போகும்போதே தேலான்னு சொன்னார், அவர் டீ குடிப்பார், சிகரெட் புகைப்பார், அது வாங்கிட்டு போ அப்படின்னாரு. நான் சிகரெட் மட்டும் வாங்கிட்டு போனேன். அப்புறம் இவர் பார்த்தோன்னே, அங்கே போனோடனே பார்த்துட்டு அப்படியே சிரித்தார். இந்த காவி உடையாதெல்லாம் இல்லை, ஒரு அழுக்கு லுங்கி, தலையில் ஒரு இந்த மாதிரி முடி, அழுக்கு துணி, பக்கத்தில் ஒரு பெரிய அழுக்கு மூட்டை, இதை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாரு ஒரு பிளாட்ஃபாரத்தில். மெட்ராஸ் பாஷை தான் பேசுறாரு. போய் நின்னோடனே அப்படியே பார்த்தாரு. ராதாகிருஷ்ணன்னாரு. நான் என்ன யோசிக்கிறேன், நமக்கு தொழிலில் முன்னேற்றம் வர்றது யார், ராதாகிருஷ்ணன் டைரக்டர் இருக்காரா அப்படி இப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஒன்றும் தெரியல, என்னமோ ராதாகிருஷ்ணன்றாரு. அப்புறம் மேலே பார்க்குறாரு, நீர் ஓடுதுன்றாரு. என்னென்னமோ சொல்றாரு, எனக்கு புரியல. ஆனால் அவரை பார்த்ததுல எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி,
எனக்கு வேற ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சித்தர்கள் நீ எதிர்பார்க்குற மாதிரி பெரிய இதாக இருக்க மாட்டாங்கடா. பல பேர் பல மாதிரியாக இருப்பாங்க. சில பேர் வந்து ஒரே இடமா உட்காந்துட்டு இருப்பாங்க, பேச மாட்டாங்க. சில பேர் வந்து கெட்ட வார்த்தைகளில் திட்டுவாங்க. சில பேர் வந்து பார்த்துட்டு சிரிப்பாங்க, சிரிச்சுட்டு கையை காமிப்பாங்க, அவ்வளோதானா. அதே மாதிரி வந்து பரஞ்சோதி பாபா அப்படின்ட்டு வடபழனிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள போய் ஒரு தடவை பார்த்தேன். பார்க்கும்பொழுது வந்து கையில் இருந்து அப்படி பாக்கெட்டில் இருந்த காசெல்லாம் எடுத்து அப்படி நீட்டினேன். ஒரே ஒரு ரூபா காயின் எடுத்து அப்படி தூக்கி போட்டாரு, என் பாக்கெட்டில் விழுந்துருச்சு. அந்த மாதம் பூரா எனக்கு நிறைய டப்பிங். இன்னமும் அவர்களுடைய போக்கு நமக்கு புரியாது. சித்தன் போக்கு, சிவன் போக்கு, அத்தான் போக்கு, அதே போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அந்த மாதிரி வந்து ஐயாவை போய் பார்த்தோன்னா ஐயா வந்து எனக்கு என்ன சொன்னார், ஏது சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் புரியல. அப்புறமா வந்து அங்கே ஒரு பையன் வந்தாப்புல, டீ கொண்டு வாங்கன்னு. டீ கொண்டு வந்தோடனே கொண்டு வந்தார். இன்னொரு கிளாஸ் ஐயா கிட்ட கொடுத்தேன். கொடுத்தோடனே வாங்கி பாதி ஊற்றிட்டு குடி அப்படின்னாரு. அவர் கையால் எனக்கு டீ கொடுத்துருக்காரு, வாங்கி குடித்தேன். அப்புறம் இவர் சொன்ன மாதிரி சிகரெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பாக்கெட்டை அப்படியே நீண்டோன்னே அத்தை ஒடி அப்படின்னாரு. இது அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே இன்னும் நினைவில் இருக்கு. அத்தை ஒடி அப்படின்னாரு. ஒடினா பிரின்னு சொல்றாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை பிரித்து கொடுத்தோன்னே வாங்கிக்கிட்டு ஒரு சிகரெட் கொடுத்து குடி அப்படின்னாரு. நானும் அவரும் ஒன்றா சிகரெட் குடிச்சிருக்கோம் ஐயா, ஒன்றா டீ குடிச்சிருக்கோம் ஐயா. இது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் சொல்றேன். இதை பார்க்கின்றவர்கள் வந்து வேறு விதமாக கூட அதை எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்க பிரியத்தை பொறுத்தது. எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆன்மீகத்தில். அதனால ஐயாவை வணங்கினேன். அதற்கு பிறகு அவங்க வந்து 86 சமாதி ஆயிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். 86 87 தெரியல. அது சமாதி ஆயிட்டாங்க அப்படின்னு எனக்கு அந்த அவங்க அந்த டேட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. 87 வந்து எம்ஜிஆர் 88ன்னு நினைக்கிறேன் ஐயா தவறுனது. 88 ஆமாம். அது என்னுடைய தகப்பனார் தவறுனது வந்து 86, ஐயா எம்ஜிஆர் அவர்கள் 87, ஐயா அவர்கள் 88 அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு ப்ரொடக்ஷன் பாய் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஐயா லிமிச்சி தியேட்டர்ல இருந்து அவங்க வந்து சமாதி ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. எங்க அப்படின்னா மாம்பழத்தில் எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க, அங்கே வைக்கக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எங்கேயோ கொண்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா எப்படி என்னை கூப்பிடுறாருன்னு பாருங்க. எனக்கு ஒரு இடம் ஒன்று வாங்கியிருந்தேன். அது ரொம்ப சும்மா கிடக்குது, அது சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், ஒரு இந்த மாதிரி ஒரு மீடியேட்டர், நீ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சித்தர் சமாதி இருக்குது, சித்தருடைய அவங்க சமாதியான இடம் இருக்குது ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில், நீ வா தம்பி அப்படின்னாரு. சரின்ட்டு நான் போனோன்னா அவர் அப்படி இப்படின்னு வழி சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. வடமங்கலம் அப்படின்னு ஒரு இடம். அங்கே போய் நின்னோன்னா அருள்வழி சித்தர் பாபா ஜீவசமாதி அப்படின்ற மாதிரி அதில் போட்டிருந்தது. நான் அதை எடுத்துகிட்டு காரில் இருந்து இறங்கி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்தோன்னா அப்படியே நின்றுட்டேன். என்னுடைய பழைய நினைவுகள். என்ன தம்பி நிற்கிற அப்படின்னு. இல்லை பார்க்குறேன். இல்லை அவர் தான் சித்தர் அப்படின்னார். நீ அவரை ஃபோட்டோ தானே பார்க்குறேன், நான் அவரை நேராகவே பார்த்துருக்கேன். எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். அவர் கூட நான் டீ சாப்பிட்ருக்கேன், அவர் கூட சிகரெட் பிடிச்சிருக்கேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். இத்தனை வருஷமா ஐயா வந்து எங்கே போய் அவர் சமாதியானாருன்றது எனக்கு தெரியல. இன்னைக்கு ஐயா வந்து என்னை கூப்பிட்டுருக்கார். அப்புறம் நான் ஐயாட்ட போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு, ஐயா இந்த இடம் வேஸ்ட்டாக கிடக்கு, இன்னொருத்தருக்கு வேறு இதில் ஒரு சின்ன பங்கு இருக்குது, இதை கொடுத்தாக்க எனக்கு ஏதோ காசு கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வேணும்னா ஒரு மாதத்துக்குள்ளே அந்த இடத்த ஐயா விற்று கொடுத்துட்டாங்க. ஸோ சித்தர்கள் சிவனுக்கு ஒரு ஆதி சித்தன் சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஐயா வந்து எங்கேயோ போர்ட்ரஸ்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அப்புறமா வந்து அவருடைய இதுதான் பண்ணால் அந்த பணம் அவருக்கு வர வேண்டியது கூட அங்கேயே தான் இருந்திருக்கு. ஐயா திடீர்னு இங்கே கிளம்பி வந்துட்டாங்கன்னு யார் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. தெரிந்தவர்கள் யாராவது இருக்கலாம். அது மாதிரி நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுமாங்க. ஐயா அங்கே இருந்து எல்லோருக்கும் ஆசி புரிகிறார்.
அவர்களுடைய கஷ்டங்களை தீர்க்கிறார். இப்போ வந்து இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு ஐயாவுக்கு வந்து குரு பூஜை. நமக்கு வந்து எந்த நாளுமே அவருக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு குரு பூஜை தான். நம்ம வந்து என்னைக்கு நினைச்சாலும் போவோம், அங்கே போவோம். ஐயா அப்படி இருக்கீங்க, நம்ம அங்கே போயிட்டு ஒரு சிகரெட்டு கொளுத்தி ஐயாட்ட அப்படி உதட்டில் வச்சுட்டு அங்கேயே கீழே வச்சுட்டு வருவேன். ஏதோ ஒரு கணக்கு ஐயா வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாரு, நான் போனேன். எனக்கு பேத்தி தான் வேணும் அப்படின்னு வேண்டினேன், பேத்தியை கொடுத்தாங்க. இப்போ நேற்றுக்கு பாருங்க ஒரு நல்ல விஷயம். என்னுடைய மகள், என்னுடைய மகன், மகளாக நான் ஏற்றுக்கொண்ட ஒரு பெண். எல்லாருக்கும் வந்து தமிழக அரசனுடைய அவார்டு கிடைச்சிருக்கு. அது ஐயா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயாவை வணங்குவோம், வாழ்க்கையில் உயர்வு பெறுவோம், மன அமைதி பெறுவோம் அப்படின்னு நான் வேண்டுகிறேன். சத்குரு சரணம். இளைய தளபதியின் படம் என்றாலே அதில் ஒரு பாடலாவது இவரது நடனம் இருக்கும். 2 முறை தேசிய விருது வாங்கிய நடன இயக்குனர் திரு தினேஷ் மாஸ்டர் அவர்களின் அனுபவங்கள் இதோ உங்கள் பார்வைக்கு. வணக்கம், நான் தினேஷ் மாஸ்டர். தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சிவபிரபஞ்சம் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான நாள் ஒன்று வருது. அதாவது வர 13ஆம் தேதி ஐயாவுக்கு குரு பூஜை. ஐயா வந்து ஐயா பேர் அருள்வெளி சித்தர். எனக்கு வந்து இதெல்லாம் சொல்லலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, என் மனசில் தோணுது. எனக்கு வந்து சித்தர் வழிபாடு ஜாஸ்தி. சித்தர் வழிபாடுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ என் உடம்புலையும் சரி ரத்தத்துலேயும் சரி அது ஊறிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு தடவை என் நண்பர் சதா அவர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தார். அதாவது நீங்கள் சித்தர் கோயிலுக்கு போகிறதெல்லாமே வந்து அவங்களோட இன்விடேஷன் இல்லாமல் நீங்கள் போக முடியாது. நீங்கள் போகணும்னு நினைக்கலாம், பட் அவர் இன்விடேஷன் கொடுக்கணும். வாங்க இன்னைக்கு வாங்க, இந்த நாளில் வாங்கன்னு அவர் இன்விடேஷன் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த சித்தர்களோட கோயில் வாசலை மிதிக்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட சித்தர் தான் இவரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன். வர 13ஆம் தேதி அது என் மூலமாக உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கா என்னமோ தெரியல. வர 13ஆம் தேதி நம்ம அருள்வெளி சித்தரையாக்கு குரு பூஜை, அருள்வெளி சித்தரையா. ஸோ அது என் மூலமாக உங்களுக்கு தெரிய வரணும்னு இருக்கோ என்னமோ தெரியல. அதனால இன்னைக்கு நாளில் இவரை பற்றி பேசணும்னு இருக்கு. ஐயா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஐயா நினச்சிருப்பாரு. ஸோ வர 13ஆம் தேதி மிஸ் பண்ணாதீங்க ஐயாவோட குரு பூஜையை. ஏன்னா அதில் ஒரு சின்ன ஒரு என் மனசில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு அதிசயம் என்னென்னா, அங்கே இதில் ஐயாவோட விபூதி இருக்கும். அது வருஷத்தில் ஒரு நாள் தான் எடுப்பாங்க ஐயாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இதுலேருந்து, என்ன சொல்லுவாங்க, சமாதியிலேருந்து. அப்போது அந்த விபூதியில் எனக்கு தெரிஞ்சு நான் உணர்ந்ததை சொல்கிறேன். நிறைய மகிமை நடக்குது அந்த 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 விபூதினால். நிறைய மகிமைகள் நடக்குது. நீங்கள் பாருங்கள், அதை மிஸ் பண்ணாதீங்க அந்த விபூதியை. அன்றைக்கி போகிறவங்க ஐயா என் மூலமாக சொல்கிறார் வர 13ஆம் தேதின்னு. ஸோ அழைப்பு என் மூலமாக வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா பற்றி நான் இன்றைக்கி பேசினது. உங்களுக்கு தெரியும் சித்தர்கள் பற்றி, அந்த சித்த நிலைகளை பற்றி, சித்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஞானம் வேணும். எல்லாருக்குமே தெரியும் சித்தர் அப்படின்னா என்னென்னு தான் கேட்பாங்க நிறைய பேருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் என்ன சொல்லுவாங்க, இந்த ஜென்மத்தில் அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா நிறைய பேருக்கு நானே சில இடத்துல கேட்பேன், தெரியுமான்னா இல்லை சித்தரா அப்படின்னா அப்படிம்பாங்க, தெரியாது. ஸோ அதை தெரியறதுக்கே ஒரு ஞானம் வேணும். அது வேணும், அதுதான் உண்மை. அப்புறம் எனக்கு ஒரு நாள் என் நண்பர் மூலமாக நான் ஆரம்பத்தில் சொல்ல வந்தேன். என் நண்பர் சதாசிவம், அதாவது சதான்னு நான் கூப்பிடுவோம், சின்ன வயசு நண்பர் அவர் மூலமாக தான் எனக்கு அழைப்பு வந்துச்சு. அன்னைக்கு நானும் என் வீட்டுக்கார அம்மாவும்
வண்டி எடுத்தோம், மேப்பை போட்டோம். நைட்டு கிட்டத்தட்ட 12 o'clock ஏதோ பூஜை அன்றைக்கி, இல்லை குரு பூஜை. அப்போது நாங்கள் வண்டி எடுத்தோம் ஒரு 10 மணிக்கு, மேப்பை போட்டோம். போயிட்டே இருக்கு. நேராக ஐயா இருக்கிற இடம் வந்து ஐயாவோட ஜீவ சமாதி வந்து நம்ம இது ஸ்ரீபெரும்புத்தூர், ஸ்ரீமங்கலம், வடமங்கலம்ன்ற இடத்துல ஐயாவோட ஜீவ சமாதி இருக்குது. ஸோ அன்றைக்கி எங்களுக்கு அழைப்பு வந்துச்சு. ஸோ உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா போகுது எங்கே போகுதுன்னு எனக்கு ரூட்லாம் திருப்பி வரது மேப் போட்டால் தான் வர முடியும். ஸோ அந்த மாதிரி மேப் போட்டு போனேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அங்கே நான் சின்ன ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு குட்டி மிராக்கிள் பார்த்தேன். அன்றைக்கி ஐயாவோட அந்த இது ஓமம் நடந்த அந்த குண்டத்துலேருந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. ஒரு பெரிய கற்பூரம் வச்சு கூட அன்னைக்கு இது பண்ணாங்க. அப்போது அந்த கற்பூரம் எரியுது. நான் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் அந்த ஃபோன் எனக்கு மாறிடுச்சு, என்னோடய ஃபோன் மாறிடுச்சு. அந்த டைமில் நான் வேறு ஃபோன் வச்சுருந்தேன். அந்த அந்த நெருப்புலேயே ஒரு வடிவம் தெரிஞ்சுது எனக்கு. அந்த நெருப்பில் ஒரு வடிவம் தெரிஞ்சுது. அது ரொம்ப ஆச்சரியம். நான் அதை ட்ரை பண்ணுறேன். அந்த 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 ஃபோட்டோ நான் ட்ரை பண்ணுறேன், எடுத்து இதில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அந்த நெருப்பில் ஒரு வடிவம் தெரிஞ்சிச்சுன்னா பாருங்கள். அப்போது ஏன்னா சித்தர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே ஜீவ சமாதினும் போது அவங்களுக்கு இதுக்கே கிடையாது. என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்பவும் உள்ளே இருக்காங்க, இந்த ஜீவ சமாதியில் இருக்காங்க, உயிரோடு தான் இருக்காங்க. ஸோ அதுதான் ஜீவ சமாதி. அது ஒரு பெரிய ஸ்டடி. அதுக்குள்ளே போனால் இன்றைக்கி இன்டர்வியூ வந்து முடியாது, விடிய நான் பேசணும். ஸோ அது ஒரு பெரிய ஸ்டடி. ஸோ இன்றைக்கி என் மூலமாக உங்களுக்கு இந்த அழைப்பு வந்திருக்கு நான் நம்புகிறேன். நான் இன்றைக்கி இந்த நாளில், இந்த டேட்டில், இந்த டைமில் ஐயாவை பற்றி சொல்லணும்னு இருக்குது. இதெல்லாமே ரிட்டன்டு, இதெல்லாமே எழுதப்பட்டவை தான். ஸோ இந்த டேட்டில் நான் இப்படி பேசணும்னு ஐயாவை பற்றி. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐயா பற்றி நான் சொல்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த ஆன்மா கொடுத்து வச்ச ஆன்மாவாக நான் நினைக்கிறேன் ஐயாவை பற்றி சொல்கிறதுக்கு, ஐயாவை பற்றி பேசுகிறதுக்கு. ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சா இல்லை, நீங்கள் எல்லாருமே வர 13ஆம் தேதி மிஸ் பண்ணாமல் அந்த குரு பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி அந்த விபூதியோட மகிமையை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை வாங்கிக்கலாம். அந்த மகிமையை நான் சொல்கிறதோட, அந்த விபூதியோட இதெல்லாம் நான் சொல்கிறதோட நீங்கள் அதை உணர்ந்தாதான் முடியும். பெரிய திரை முதல் சின்ன திரை வரை சினிமாவிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து புகழ்பெற்ற நடிகை பாலாம்பிகை அவர்களுக்கும் இந்த வருடத்தில் தமிழ்நாடு விருது கிடைத்திருப்பதாக, அதுவும் சித்தரின் ஆசிர்வாதம் மூலம் கிடைத்திருப்பதாக எங்களிடம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா, ஆக்ட்ரஸ் பாலாம்பிகா. நிறைய நடிகன் படத்தில் குஷ்பு தங்கச்சியாகவும் ஒரு 40 சீரியல் 80 படங்கள் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி என்னை வந்து சிவபிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் என்னை பேச கூப்பிட்ருக்காங்க. இது சினிமா இல்லைங்க, ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறோம். எங்கள் அருள்வழி அப்பாவை பற்றி நாங்கள் நிறைய பேச போகிறோம். அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஜீவ சமாதியில் இருக்கிற விபூதி, அது வந்து எல்லா இடத்துலையும் அந்த விபூதி கொடுப்பாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்தால் எங்களுக்கு அந்த ஜீவ சமாதியிலேருந்து குரு பூஜை அன்னைக்கு அந்த விபூதி கொடுப்பாங்க. அதை வந்து எல்லாருக்கும், வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு கவரில் போட்டு கொடுப்போம். அது கிடைக்கவே ஒரு பிராப்தம் வேணுங்க. அந்த விபூதி கிடைக்கிறதுக்கே உண்மையிலே ஒரு பிராப்தம் வேணும். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கோயிலுக்கு வர்றதுக்கே எங்கள் ஐயாவோட அனுமதி வேணும். அதுதான் மெயின். நான் நிறைய பேரை கூப்பிட்ருக்கேன், நிறைய பேர் வந்துட்டு இருக்க வந்தாங்க. ஆனால் சில பேர் வர முடியல. ஆனால் அவர் கூப்பிடணும், நீங்கள் வாங்கன்னு. அங்கே வந்துட்டா வேற லெவலில் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு கடவுள் எங்கள் அருள்வழி அப்பா. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவரை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். மெயினுங்க, அங்கே வந்து ஜீவசமாதியில் கிடைக்கிற விபூதி தாங்க. அது வந்து நீங்கள் குரு பூஜை அன்னைக்கு வாங்க. இந்த வர பிப்ரவரி 13ஆம் தேதி குரு பூஜை. பிப்ரவரி 13, 2026 அன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் வடமங்கலத்தில் குரு பூஜை நடக்குது. அன்னைக்கு வந்தீங்கன்னா அங்கே எல்லா நிகழ்ச்சியும் இருக்குது. எல்லாம் பிரம்மாண்டமாக நாங்கள் அது எப்பயுமே குரு பூஜை 2 நாள் சிறப்பாக கொண்டாடுவாங்க. அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதை விட சிறப்பு அந்த விபூதி அன்னைக்கு தான் கிடைக்கும். அதை வாங்கிட்டு போங்க, வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க. வீட்டில் அதில் தண்ணியில் போட்டு வீடெல்லாம் தள்ளிங்க. எல்லாரும் ஒரு கிளாஸில் தண்ணியில் அதை விபூதியை போட்டு எல்லாரும் குடிங்க.
ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. நம்மளை பிடிச்சது எல்லாம் போய் ஐஸ்வர்யத்தை கொண்டாந்து கையில் கொடுக்குறவர் எங்கள் அருள்வேலியப்பா. இளைய தளபதி நடித்த குருவி படத்தில் முக்கிய வில்லனாக நடித்தவரும் வடசென்னை படத்திலும் 4 வில்லன்களில் ஒருவராக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து அசத்திய திரு பவன் அவர்களின் நேரடி அனுபவங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நடிகர் பவன் பேசுகிறேன். இன்னைக்கு அருள்வேலி சித்தர் ஐயாவை பற்றி பேசலான்னு வந்தேன். நான் முதல்ல இவரை பார்த்தது ஒரு 10 வருஷம் முன்னாடி ஸ்ரீபெரும்புத்தூரில் இவரோட ஜீவ சமாதிக்கு போயிருந்தேன். என்னை அவர்கிட்ட கூப்பிட்டு போனது பாண்டியன் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் தான் என்னை முதல்ல அவர்கிட்ட கூப்பிட்டு போனார். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு நாங்கள் அடிக்கடி போயிட்டு வரோம். அப்படின்னாலும் அவ்வளோ தூரம் போக முடியலனாலும் இங்கே லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இதுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அவ்வளோ பவர்ஃபுல் ஐயா அவரோட ஆசீர்வாதம் இருந்தால் அப்படி இருக்கும். நம்மளுக்கு என்னைக்காவது ஏதாவது கொஞ்சம் மன கஷ்டம் அப்படி இப்படின்னா டக்குன்னு போயிட்டு வந்தோன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது நம்ம சொல்லி புரியாது, அதை அனுபவிச்சிங்கன்னா தெரியும். நான் அதை நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். நானும் என் ஃபேமிலி எல்லாம், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் நிறைய கூப்பிட்டு போயிருக்கேன். அவங்களும் அதே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இவரோட மகிமை இன்னும் நிறையா இருக்குது, நிறைய சொல்லலாம். எனக்கே அவ்வளோ நடந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயாவோட ஜீவ சமாதியில் இருக்கிற அந்த விபூதி பயங்கரமான ஸ்பெஷல். அது ஒரு வருஷமும் குரு பூஜை அன்னைக்கு தான் அது கிடைக்கும். அவரோட சமாதியிலேருந்தே எடுத்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் நம்பி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ பெரிய மிராக்கிள் நடக்கும். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய இடங்களில். இதுக்காகவே நாங்கள் அடிக்கடி போகிறதெல்லாம் உண்டு அங்கே, விபூதிக்காகவே. அது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அந்த குரு பூஜை டைமில் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. சக்தி வாய்ந்த ஸ்ரீலஸ்ரீ அருள்வெளி பாபாவை நேரில் தரிசனம் செய்த மகிழ்ச்சியுடன் அவருடைய ஆசிர்வாதம் பெற்று நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம். இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.